ஃபைன். ஹவு டு ரீட் த பைபிள்? இது ஒரு டிஃப்ரெண்ட் திங். நான் ரீசெண்டா கத்துக்கிட்ட சில விஷயம், அதுக்கப்புறமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் எடுத்த சில விஷயங்கள் இருக்கு. லெட் ஹோலி ஸ்பிரிட் லீட் அவர் தாட்ஸ். ஓகே, ஸோ பைபிள் எப்படி படிக்கிறது? நிறைய பேருக்கு வந்து பைபிள் படிக்கணும் செம போரா இருக்கும். நிறைய பேர் தூங்கிடுவாங்க. நிறைய பேர் பேசுறத நான் கேட்டிருக்கேன். சில பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு நைட்டு தூக்கம் வரலன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, பைபிள் படிப்பேன், அப்ப சட்டும் தூக்கம் வந்து உடனே தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஒரு ஆட்கள் இருக்க இடத்துலதான் நம்ம இருக்கோம். சோ இந்த பைபிள் எப்படி படிக்கலாம் அப்படின்றது, அதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு இந்த பைபிள் படிக்கிறதுல அப்படின்றத பார்க்க போறோம். Why people finding Bible a boring factor? பைபிள்னாலே வந்து ஐய அப்படின்னு சொல்ற ஆட்கள் வந்து பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து செரிமோனி எல்லாம் பாக்குறாங்க. பைபிள வந்து ஒரு டெய்லி பார்ட் ஆஃப் லைஃபா பார்க்காம அது ஒரு செரிமோனியல் ஃபேக்டரா வந்து பாக்குறாங்க. சண்டேனா படிக்கலாம், வெளியே எங்கேயாச்சும் ப்ரேயர் மீட்டிங் போனா படிக்கலாம், ஏதாவது வேற எதுவும் ஸ்பெஷல் அக்கேஷன் அப்படின்னா படிக்கலாம். ஏன் அதை படிக்கணும்னா செரிமோனியல் ஆர் ரிலீஜியஸ் ஃபேக்டரா வந்து பாக்குறாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, பைபிள் மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் போயிட்டு அது ஒரு போரிங் ஃபேக்டரா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் திங், the content was processed mechanically. அதாவது ரொம்ப மெக்கானிக்கலா, அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம ப்ராசஸ் ஆயிடுது கண்டென்ட். ஃபார் எக்ஸாம்பிள், கிறிஸ்துமஸ்க்கு போன சர்ச்சுக்கு போன உடனே என்ன படிப்பாங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படின்னு படிப்பாங்க. அது நம்மளுக்கு வந்து அவங்க படிக்கும் போது தெரிஞ்சிடும், ஐயோ இதான் அப்படின்னு. ஈஸ்டர் வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, மகதலேனா மரியாள் அதிகாலையிலே கல்லறைக்கு சென்றால் அப்படின்னுவாங்க. அது குட் ஃப்ரைடே வந்த உடனே என்ன சொல்லுவாங்க, இயேசு 7 வார்த்தைகளை சிலுவையில் பேசினார், முதல் வார்த்தை அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு மாதிரியான ஒரு மெக்கானிக்கல் செட்டப் நம்ம மைண்ட்ல வந்து சப்கான்சியஸா கொடுத்துருச்சு. ஸோ இது கேட்ட உடனே இதுதானே, இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்ற ஒரு மைண்ட் பிளாக் வந்துருச்சு. இதுவும் வந்து பைபிள போர் ஆக்குறதுக்கு ஒரு ஃபேக்டரா இருக்கு. அண்ட் ஃபைனலி நம்ம வந்து சரியான டைம் கொடுக்கல, பைபிளோட இம்பார்ட்டன்ஸ்க்கு நம்ம சரியான டைம் கொடுக்கல, டைம் கொடுத்து படிக்கல, டைம் கொடுத்து அதை ப்ராசஸ் பண்ணல. இந்த 3 நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, பட் அதுல வந்து இது 3மே வந்து மேஜர் ஃபேக்டர்ஸ். இந்த 3மே பைபிள் வந்து நமக்கு போர் அடிக்க வச்சிருச்சு. நம்ம சப்கான்சியஸாவே நமக்கு பைபிள் அப்படின்ன உடனே ஒரு குட்டி போர்னஸ் வர மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து பைபிளை இன்ட்ரெஸ்டா படிச்சு அவங்க லைஃப்ல பெரிய சேஞ்ச் கொண்டு வந்தவங்களை பார்க்க போறோம். How they read Bible. யார் இந்த தே? இது யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். ஜோனா வந்து ஒரு கிங் கிட்ட போயிட்டு ஏதோ சொல்லுவாங்களா, அந்த கிங்கா? அவர் கிங் தான், அந்த கிங் பேரு ஓ வெயிட், டேவிட். கிங் டேவிட். டேவிட் இல்ல. எசேக்கியல் இல்ல. எசேக்கியல் இல்லப்பா, எசேக்கியா சொல்லு. எசேக்கியாவும் கிடையாது. ஓசியா கிடையாது. ஓசியாவா? ஜோசியாவா? ஜோசியாவா? ஜோசியா கரெக்ட். எத்தனை வயசுல ராஜா ஆனாரு? 8 years. ஜோசியா வந்து ஒரு ராஜா. அவர் வந்து 8 வயசுல ராஜாவாயிட்டாரு. 8 வயசுனா என்னது, ஆல்மோஸ்ட் 4th ஸ்டாண்டர்டா, 4th 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவர் ராஜாவாயிட்டாரு. 8 வயசு ராஜாவாயிட்டு 31 வருஷம் வந்து எருசலேம் ஆட்சி செஞ்சாரு. இவர் டைம்ல என்ன ஆச்சுன்னா, டெம்பிள்லாம் இல்ல, இடிஞ்சிருச்சு அந்த டைம்லாம். அப்ப என்ன பண்றாருன்னா, இவர் டெம்பிளை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்க, போய் கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அப்ப அனுப்பும் போது இவருக்கு ஒரு ஸ்க்ரால் கிடைக்குதாங்க. அந்த ஸ்க்ரால் என்னன்னா, த லா ஆஃப் காட். அந்த டைம்ல மோசேக்கு கர்த்தர் கொடுத்த நியாய பிரமாணங்கள் தான் அந்த டைம்ல அவங்களுக்கு பைபிள். ஸோ அதை வந்து கிடைக்குது. அது கிடைச்ச உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ப்ரீஸ்ட் கொண்டு வந்து வாசிக்கிறாரு. அதை வாசிக்கும் போது ஜோஷியா அதை கேட்டுட்டு அவர் சட்டையை கிழிச்சுக்கிறாரு. ஏன்னா அதுல என்ன சொல்லியிருக்கோ அது எதுவுமே அவங்க ஃபாலோ பண்ணல. ரீசெண்ட் டேஸ்ல அவங்களோட அப்பா தாத்தா எல்லாம் கேட்டவங்க எல்லாரும் வந்து கடவுளை விட்டு விலகி போயிட்டு அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னோடனே அவர் அந்த ஒரு ஆங்ஸைட்டியில அப்படியே சட்டையை கிழிச்சிடுறாரு. அவர் கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு இந்த பைபிள் வேர்ஸை வந்து எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லிட்டு ஆட்கள் அனுப்புறாரு. ஒரு ஆட்கள் அனுப்பி எல்லாருக்கும் சொல்ல வைக்கிறாரு. இதை அவர் பண்ணதுனால
கடவுள் அவர்கிட்ட பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நீ வந்து என்னோட வேதத்தின் மேல ஆசை கொண்டு அதுல இருக்கிற காரியங்கள் நடக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தத்துல நீ உன் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு நீ உன்னை தாழ்த்துனதுனால நான் ஒரு பெரிய கெட்டதை வர பண்ணலான் இருந்தேன். எருசலேம் மேல நான் ஒரு பெரிய கெட்டதை வர பண்ணலான் இருந்தேன். ஆனா அது உன்னோட நாட்கள்ல நான் வர பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துறாரு. இவர் பைபிள் எப்படி படிச்சாருன்னா அவுட் ஆஃப் ஆங்ஸைட்டி, ஐயோ எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைபிள படிச்சாரு. இது வந்து அவருடைய ராஜ்யத்தையும் அவரோட டைம்ல எருசலேமுக்கு ஒரு பெரிய அமைதியும் கொடுத்துச்சு. ஓகேவா? செகண்ட், இவர் யார் தெரியுதா? எனி கெஸ்? அதுலயே தான் இருக்கு. யார் அது? எஸ்தரோட அந்த சாப்டர்ல இருக்கிற ராஜாவா? எஸ்தரோட சாப்டர்ல இல்ல. அதே காயின் பா. இது ஆக்சுவலா ஒரு காயின். கிங்கோட காயின் இது. சீசர் இல்ல. ஏஎஸ்ஏ ஆசா. ஆசா. அவர்க்கா ஜோசப்போட அப்பா. ஓகே. 41 இயர்ஸ் கிங்கா இருந்தார். சூப்பர். ஆசா வந்து இன்னொரு ஒரு பைபிள்ல பத்தி நம்ம பேசும்போது, அதாவது காட்ஸ் கமாண்ட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணவங்களை பேசும்போது ஆசாவை பத்தி பேசாம இருக்க முடியாது. ஹவெவர் அவர் கடைசியில ஃப்ராட் ஆயிட்டாரு. பட் ஸ்டில் ஆசா வந்து இனிஷியல் டேஸ்ல என்ன பண்ணாருன்னா போயிட்டு சண்டை போட்டு வந்தாரு. வரும்போது அவர்கிட்ட வந்து அவங்க சொல்றாங்க என்னன்னா, and he commanded Judah, Asa, he commanded Judah to seek the Lord of their fathers, to inquire, and for him to seek the vital necessity and to observe the law given to Moses and the commandments. Asa also removed the idolatries, high places, and incense altars from all the cities of Judah. The kingdom was at rest and undisturbed under his reign. He built fortified cities in Judah since the land was at rest, and there was no one at war with him in those days because the Lord had given him rest. இது என்னன்னா, ஆசா என்ன பண்றாருன்னா, கிங்கா வந்த உடனே அவங்க அப்பா கட்டி வச்சிருந்த வேற கடவுளோட கோயில்கள் தான் இடிக்கிறாரு. கோயில், ஐடல்ஸ் எல்லாத்தையும் இடிச்சு போட்டு என்ன சொல்றாரு, ரெட்ல மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. and to observe the law given to Moses and the commandments. கடவுள் என்ன கொடுத்தாரோ அதை படிச்சு அதன்படி வந்து அவரோட கிங்டம் நடத்துறாரு. இது நடத்துனதுனால என்ன ஆச்சுன்னா, ஆசாவோட டைம்ல வந்து யாருமே ஆசாவோட சண்டைக்கு வரல. அவரோட கிங்டம் ஃபுல்லா ரெஸ்ட்ல இருந்துச்சு. அதனால என்ன பண்ணனா, அவர் சிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ற வேலையில இறங்கினார். எல்லா சிட்டியும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், எல்லாத்தையும் பாதுகாப்பா இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஆசாவோட கிங்டம்க்கு பாதுகாப்பு கொடுத்தது என்னன்னா, அவரோட இன்ட்ரெஸ்ட் ஆன் பைபிள், அவரோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கமாண்ட்மெண்ட்ஸ், அதை ரீட் பண்ணி அதன்படி பண்ணதுனால ஆசாவோட கிங்டம்கே வந்து ரெஸ்ட் கிடைச்சது. ஹவெவர் ஆசா கடைசியில தப்பு பண்ணாரு. ஆசாவோட லைஃப் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டடி, சூப்பர் ஸ்டடி, அது கேரக்டர் ஸ்டடி. என்ன வேணா ஒரு நாள் தனியா அதை படிப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பர்சன். இவரை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ஃப்ரெண்டு தான் இவரு, டேவிட். டேவிட் பாத்தீங்கன்னா சூப்பரா பேசியிருப்பாரு நிறைய விஷயங்கள் பைபிள் பத்தி. என்ன your words I have treasured and stored in my heart that I may not sin against you. அதாவது எல்லாத்தையும் படிச்சு நம்மள மாதிரி சொன்ன உடனே தேடல, எல்லாத்தையும் படிச்சு என்ன பண்றாருன்னா ஒரு ட்ரெஷர் பண்ணி அவரோட ஹார்ட்ல கிரேவ் பண்ணி வச்சிருக்காராம். சோ அதனால என்ன பண்ண மாட்டார், so that I may not sin against you அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் I will meditate on your precepts and thoughtfully regard your ways, the path of your life established by your precepts. அதாவது என்னன்னா, நான் வந்து படிக்கிறது மட்டும் இல்ல, வாட் ஐ டு இஸ் ஐ வில் மெடிடேட். அதை எடுத்து மெடிடேட், எப்படி மெடிடேட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம அதை பத்தி பார்க்க போறோம், எப்படி மெடிடேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவர் இன்னொன்னு சொல்றாரு, என்ன தெரியுமா, ஓப்பன் மை ஐஸ். இது எல்லாருமே தமிழ்ல சூப்பரா இருக்கும். என்னன்னா, உமது வேதத்தின் அதிசயங்களுக்கான என் கண்களை திறந்தருளும். அதாவது என்னோட ஃபிளஷ் ஆன ஐஸ் வந்து ஓப்பன்ல தான் இருக்கு, பட் என்னோட ஸ்பிரிச்சுவல் ஐஸ் வந்து க்ளோஸ்டா இருக்கு. அதனால நான் வந்து லெட்டர்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியுது. உங்க பைபிள்ல போட்டிருக்க லெட்டர்ஸ் மட்டும் தான் என்னால பார்க்க முடியுது, அதோட வண்டர்ஸ் என்னால பார்க்க முடியல. ஸோ என்னோட கண்ணை வந்து திறந்தாருங்க, என்னோட ஸ்பிரிச்சுவல் ஐஸை வந்து திறந்தாருங்க, ஸோ தட் ஐ வில் see the wonders அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஃபைனலி a profound verse என்னன்னா, I have seen an end to all perfection, but thy commandment is exceeding borders. சொல்றாரு, நான் எல்லா திங்ஸையும் பார்த்துட்டேன்,
டு த எண்ட் ஆஃப் பர்ஃபெக்ஷன். எல்லா திங்ஸ்க்குமே அதோட பர்ஃபெக்டான இடம் வரைக்கும் நான் போய் பார்த்துட்டேன். ஆனா உங்களுடைய கமாண்ட்மெண்ட்ஸ், த வேர்சஸ், அதுக்கு வந்து பெர்ஃபெக்ஷனே வந்து சொல்ல முடியல. இட் எக்ஸீட்ஸ் பார்டர் ஃபார் ஆல் த பெர்ஃபெக்ஷன்ஸ். அந்த அளவுக்கு சூப்பரான விஷயங்கள் வந்து உங்களுடைய பைபிள்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 3 பேர் பாத்தீங்கன்னா பைபிளை வந்து என்ஜாய் பண்ணி படிச்சிருக்காங்க. என்ஜாய் பண்ணி படிச்சுட்டு மேபி அது இவங்க வந்து அதை என்ன அது படிச்சா எனக்கு நல்லது வரும் அப்படின்னு நினைச்சு பண்ணல. இவங்க என்ஜாய் பண்ணி படிச்சதுனால இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நல்லா நடந்துச்சு. இந்த 3 பேர் வந்து இப்படிதான் படிச்சிருக்காங்க பைபிளை. ஸோ நான் ஏன் பைபிள் படிக்கணும்? அவங்க 3 பேர் படிச்சாங்க, சரி நல்லா இருந்தாங்க, ரைட். நான் எதுக்கு படிக்கணும்? why should I read பைபிள்? நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த கொஸ்டின் வந்திருக்கும், வாட் இஸ் த வில் ஆஃப் காட் இன் மை லைஃப்? கடவுளுடைய சித்தம் என் வாழ்க்கையில, கடவுள் வந்து என்ன பிளான் வச்சிருக்காரு, அவருடைய சித்தம் என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து அப்படி வந்து போயிருக்கலாம், இல்லை அதை பத்தி யோசிச்சிருக்கலாம். அதுக்கான ஆன்சர் இந்த பைபிள் தான். பைபிள் இஸ் கால்ட் த ரிவீல்டு வில் ஆஃப் காட். ஏற்கனவே வந்து கடவுள் வந்து ரிவீல் பண்ணி எழுதி வச்சிருக்க ஒரு டெக்ஸ்ட் தான் வந்து பைபிள். இன்னைக்கு அது உங்க கையிலேயே என் கையில ஃப்ரீயா இருக்கு, ஃப்ரீலி அவைலபிள். நம்ம அதை வந்து நிறைய தடவை வந்து டைம் கொடுத்து படிக்கிறோம், பட் டைம் கொடுத்து படிக்கிறது இல்லை. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவரோட வில் என்னன்னே தெரியாம, அவரோட வில்லோட நம்ம லைஃப்பை சிங்க் பண்ண முடியாம நம்ம இருக்கோம். ஃபர்ஸ்ட் திங், இஃப் யூ வாண்ட் டு நோ வாட் காட் ஹேஸ் ஃபார் யூ, பைபிள் படிச்சே ஆகணும். செகண்ட் ஒன், ஹோலி ஸ்பிரிட் வில் ரிமைண்ட் யூ ஆல் தட் ஐ ஹேவ் ஸ்போக்கன். இது எங்க இருக்கு இந்த வெர்ஸ்? ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினான்னா ஜான். சூப்பர். யார் சொல்லுவா இத? ஜீசஸ் சொல்வாரு. சூப்பர். ஜீசஸ் டு டிசைபிள்ஸ் என்ன சொல்லுவாருன்னா, நான் உங்ககிட்ட நிறைய பேசணும், ஆனா நீங்க அதெல்லாம் தாங்க மாட்டீங்க, உங்களுக்கு அது புரியவும் செய்யாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் பேசின எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து ஒருத்தர் ஞாபகப்படுத்துவார். அவர் பேர் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு. ஸோ இதுல வந்து ரிமைண்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஹோலி ஸ்பிரிட் வில் ரிமைண்ட் யூ அப்படின்னு. ரிமைண்ட்னா என்னது? ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றது தான் ரிமைண்ட். கரெக்டா? உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன்னா அது பேர் இன்ஃபர்மேஷன். நீங்க புதுசா ஒரு விஷயத்த கத்துப்பீங்க. பட் ரிமைண்ட்ன்றது என்னன்னா, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்க ஒரு விஷயத்த நான் மறுபடியும் சொல்றதா ரிமைண்ட். விச் மீன்ஸ் ஹோலி ஸ்பிரிட் வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பைபிள் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அவர் சொல்லுவாரு, நீங்க இப்படி படிச்சல, அதுக்கு இதுதான் அர்த்தம், இப்போ நீ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்க, இப்போ நீ இப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றதுக்கு தேவை பேஸ் அவரோட வார்த்தைங்க, அவருடைய வசனங்கள் உங்ககிட்ட இருக்கணும். நம்ம படிச்சு நம்மளுக்குள்ள அதை வச்சிருந்தா மட்டும்தான் அவர் ரிமைண்ட் பண்ண முடியும், அவர் ஒர்க் பண்ண முடியும். ஃப்ரம் நோவேர் அப்படியே உங்களுக்கு திடீர்னு லைட் அடிச்சு, உங்க தலை மேல லைட் அடிச்சு எல்லாம் அப்படியே ஒரே செகண்ட்ல அப்படியே ஞாபகம் வந்துடாது. இட் இஸ் a process. எடுத்து படிக்கணும், படிச்சு உங்களுக்குள்ள இறக்கிக்கணும். இப்ப பாத்தீங்களா, ஹோலி ஸ்பிரிட் will remind you all that I have spoken to you அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு டப்பு ஞாபகம் வந்துச்சு, என்னன்னு ஜான்ல படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. That is how it works. நீங்க படிச்சு உங்களுக்குள்ள இருந்ததுன்னா he'll remind you at different situations. நீங்க புரிஞ்சுப்பீங்க, அது டிஃப்ரெண்டா அவர் சொல்லும் போது, ஆமா இதை நம்ம இங்க படிச்சிருக்கோம், ஸோ இந்த டைம்ல இப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஓகேவா? இந்த 2 மெயினான ரீசனுக்காக we should read பைபிள். ஓகேவா? ஸோ மேஜர் கொஸ்டின் இன்னைக்கு ஷேரிங் ஆன மேஜர் கொஸ்டின், ஹவு டு ரீட் பைபிள். பைபிளை எப்படி படிக்கலாம்? நிறைய பேருக்கு வந்து பைபிள் படிக்க வேக வேகமா ஆரம்பிப்பாங்க. ஏதாச்சும் ஒரு ரிட்ரீட் போயிட்டு வருவாங்க, அல்லது யாராச்சும் பேசுறது கேட்பாங்க, வேற ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா வந்து சரி நாளையில இருந்து நம்ம பைபிள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு உட்காருவாங்க. உட்காந்து 2வது நாள்ல பைபிள் காணாம போயிடும். அது போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வேற எங்கேயாச்சும் போயிடுவோம், அதுக்கப்புறம் வேற வேலை வந்துடும், அப்படி இன்ட்ரெஸ்டே போயிடும். அதோட அடுத்த ரிட்ரீட் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அடுத்த ரிட்ரீட் யாராவது பேசுவாங்க, ஃபயரோட வந்து உட்காருவோம், ஃபயர் கப்புன்னு அடைஞ்சு போயிடும் ஒரே நாள்ல. ஏன் இப்படி ஆகுது? இந்த ஹவு டு ரீட் பைபிள் வந்து நான் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன், இப்படி பண்ணா ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். டிஸ்க்ளைமர் இது இப்படிதான் அப்படின்னு கிடையாது. நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு சொல்ல போறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இதை ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா pray to God, Holy Spirit will guide you. Okay, first point, if you are starting a book, have an overview of the book. Do not read the chapters straight away. நம்ம ஒரு புக்கை படிக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், டபக்குன்னு போயிட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எடுத்த உடனே என்ன இருக்குன்னா ஜீனியாலஜி இருக்கும். அதை பார்த்த உடனே பாதி பேருக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். என்னையாவது இவனுக்கு பேர் தான், அவனுக்கு பேர் தான், எனக்கு என்ன, எதுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ ஸ்ட்ரைட்டாவே புக்கு போனீங்கன்னா ஒரு ஐடியாவே இருக்காது, அது எதனால, ஏன் அந்த புக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த புக்கோட ஓவர்வியூ பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜானோட
ஸ்டடி அட்டன் பண்ணவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நான் ஜானோட ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? காஸ்பிள்ஸ், சினாப்டிக் காஸ்பிள்ஸ், ஜான் யார் எழுதுனா, ஏன் எழுதினாரு, அவர் எதை பத்தி எழுதியிருக்காரு, மேத்யூல ஜீசஸ் என்னவா சொல்லியிருக்காங்க, ஜான்ல ஜீசஸ் என்னவா சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் முடிச்சுட்டு தான் we get into chapters. ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு மேத்யூவே எடுத்துக்கலாம். மேத்யூ படிக்க போறோம் அப்படின்னா மேத்யூவோட ஓவர் வியூ பாருங்க. வேற எங்கேயாச்சும் கொடுத்துருப்பாங்க ஓவர் வியூ. மேத்யூ வந்து யார் எழுதுனது, ஏன் எழுதினாரு, எந்த டைம்ல எழுதினாரு, எந்த ஆடியன்ஸ்க்கு எழுதினாரு, அவர் ஜீசஸ் என்னவா காட்டுறாரு, மேத்யூ புக்ல என்ன ஸ்பெஷல், இதெல்லாம் வந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று தரேன். அன்லாக்கிங் த பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் இருக்கு யூடியூப்ல. நீங்க வேணா பாருங்க. டேவிட் பாசன் அவர் பேரு. ஒரு தாத்தா தான். அவர் கொஞ்சம் ஸ்லோவா தான் பேசுவாரு, பட் கண்டென்ட் நல்லா இருக்கும். அன்லாக்கிங் த பைபிள் அந்த சீரீஸ் பேரு. அந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா பைபிள்ல இருக்க எல்லா புக்குக்கும் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாரு அவர். ஒரு 15-20 மினிட்ஸ் வீடியோ. ஒரு புக்குக்கு ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ. இப்ப நீங்க வந்து மேத்யூ படிக்க போறீங்க அப்படின்னா அன்லாக்கிங் த பைபிள் டேவிட் பாசன் மேத்யூ அப்படின்னு சும்மா யூடியூப்ல டைப் பண்ணி பாருங்க. ஒரு 20 நிமிஷம் வீடியோ வரும். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். மேத்யூ எப்படி இருக்கும், மேத்யூல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, மேத்யூ ஏன் எழுதினாரு, என்ன ஐடியால எழுதினாருன்னு இருக்கும். ஸோ நீங்க பைபிளை படிக்கும்போது உங்களுக்கு என்ன வரும்னா அதை நீங்க ரிலேட் பண்ணுவீங்க. ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு மேத்யூ, சொல்லும் போது ஓ இதனாலதான் அவர் அப்படி சொன்னாரு அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து அது கனெக்ட் பண்ணும்போது புரியும். ஸோ அது வந்து உங்களுக்கு இட் வில் கிவ் யூ இன்ட்ரெஸ்ட். அடுத்தடுத்து படிக்கிறதுக்கு வந்து ஒரு புது இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஓவர்வியூ எடுத்துட்டு படிக்க ஆரம்பிங்க. நம்பர் 1. ஓகே. நம்பர் 2, வாக் வித் த கேரக்டர். எத்தனை பேர் இது பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. அதாவது நம்ம ஒரு கேரக்டர் படிக்கிறோம்னு வச்சுக்கேன், ஒரு கதை மாதிரி அப்படி சும்மா லைட்டா படிச்சுட்டு அப்படி போயிடக்கூடாது. வாக் வித் த கேரக்டர். வாக் வித் த கேரக்டர்னா என்னது? If you are traveling in a boat with Jesus, feel the breeze, taste the water. அதாவது நீங்க அந்த இடத்துல இருக்கணும். ஜீசஸ் வந்து இங்க இருந்து அவங்கள எங்க இருந்து கணேசரத்துல இருந்து கூட்டிட்டு போறாரு போட்ல. அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும், நீங்களும் போட்ல இருக்கணும். நீங்க என்ன வச்சுக்கணும்னா ஜீசஸ் போட்ல இருந்தாரு, அப்ப என்ன பண்ணிருப்பாரு, உட்காந்து பேசியிருப்பாரு, ஏன் ஜீசஸ் இந்த விஷயம் சொன்னாரு. மலை பிரசங்கம் இருக்கு, சர்மன் ஆன் மவுண்ட். சர்மன் ஆன் மவுண்ட்ல அது எப்படி இருந்திருக்கும்? ஒரு மலையில போய் உட்காந்துருப்பாங்க, ஜீசஸ் உட்காந்துருப்பாரு, எல்லாம் கீழே சுத்தி உட்காந்துருப்பாங்க. அந்த டைம்ல அவர் அப்படியே சாஃப்டா பேசியிருப்பாரு. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப எல்லாரும் கவனிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன், ஒரு ஒரு சீன் கிரியேட் பண்ண தெரியணும். அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீன் கிரியேட் பண்ண தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது எடுத்துக்கங்களேன், விதை விதைக்கிறவன் ஊமை. விதை விதைக்க ஒருவன் புறப்பட்டான் அப்படின்னு உடனே உங்களுக்கு என்ன தோணணும் அப்படின்னா, ஒரு ஃபார்மர் ஒரு பேக் எடுத்து மாட்டிட்டு அதுக்குள்ள கொஞ்சம் விதையை போட்டுக்கிட்டு ஃபீல்ட் லேண்ட்குள்ள போடுறான். விதை விதைக்க புறப்பட்டான், விதை விதைக்க தொடங்கினான் அப்படின்னா which doesn't mean that அவன் போயிட்டு ஃபீல்ட் லேண்ட் நடுவுல நின்றுக்கிட்டு விதை போட்டான்னு கிடையாது. ஒரு ஓரத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கான். ஓகேவா? அவன் ஃபீல்ட் லேண்ட் ரோட்டு பக்கத்துல இருந்திருக்கு. ஸோ அவன் போடும் போது என்ன இருக்குன்னா, கொஞ்சம் விதை ரோட்ல விழுந்திருக்கு, கொஞ்சம் விதை ரோட்டு ஓரத்துல வளர்ந்துருந்த முள்ளு செடியில விழுந்திருக்கு, கொஞ்சம் விதை ரோட்டு ஓரத்துல இருந்த கல்லுங்க மேல விழுந்திருக்கு, கொஞ்சம் விதை நல்ல நிலத்துல விழுந்திருக்கு. உங்களுக்கே தெரியும், ரோட்டு ஓரத்துல விழுந்தது ரொம்ப ஹார்டா இருந்தது, ரோடு எல்லாம் நடந்து. ஸோ பேர்ட்ஸ் வந்து சாப்பிட்டுருச்சு. முள்ளு செடிங்களோட விழுந்தது, செடி அதோட ஸ்பீடா வளர்ந்து அது நறுக்கி போட்டுருச்சு. ரோட்டு ஓரத்துல மண்ணெல்லாம் செறிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கல்லு போட்டு வச்சிருந்தாங்க. அந்த கல்லு நடுவுல விழுந்துச்சு. மண் இருந்தது, செடியே வளர்ந்துச்சு. ஆனா சூடானோடனே கல்லு சூடாயிடுச்சு. மண்ணை விட கல் அதிகமா சூடாகி செடி செத்து போச்சு, கருகி போச்சு. நல்ல நிலத்துல அவனோட ஃபீல்ட் லேண்ட்ல விழுந்தது என்ன ஆச்சுன்னா, எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணி 100% growth கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தாட் ப்ராசஸோட படிக்க ஆரம்பிங்க. அதான் வாக்கிங் வித் த கேரக்டர். அவர் என்ன சொல்ல வந்தாரோ அதை அந்த கான்டெக்ட்ல இருந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது நீங்க வந்து அந்த டோனோட புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் நான் லாஸ்ட் மந்த் நான் கத்துக்கிட்டேன், ஷேர் பண்றேன். 4 டிரான்ஸ்லேஷன் இருக்கு. ஓகேவா? NASB, NLT, Amplified Version, the Message Version. Okay, NASB வந்து the closest translation to the old literature. பழைய மூல பாஷை இருக்கு இல்லையா, அந்த லிட்டரேச்சரோட க்ளோசஸ்ட் டிரான்ஸ்லேஷன் தான் NASB. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா NLT நமக்கு தெரிஞ்சிருக்கும், நியூ லைஃப் டிரான்ஸ்லேஷன். அதுக்கடுத்து ஆம்பிளிஃபைட் வெர்ஷன். ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் வந்து நான் காலேஜ்ல இருந்த போதே நான் கேட்டிருக்கேன். வில்சன் சார் அடிக்கடி ப்ரீச் பண்ணும்போது ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்லன்னு சொல்லுவார், நிறைய விஷயங்கள் சூப்பரா இருக்கும். த மெசேஜ் வெர்ஷன் வந்து டைரக்ட் வெர்ஷன், அதாவது லிட்டரல் லாங்குவேஜ்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்,
ஒரு ஒரு திமோத்தியில ஒரு வசனம் இருக்கும் இல்லையா, ஒரு வீட்டில் நிறைய பாத்திரங்கள் இருந்தது, சிலது கனத்துக்குரியது, சிலது கனவீனத்துக்குரியது அப்படின்னு தமிழ். NSAB என்ன சொல்லியிருக்காங்கன்னா, in a household there are lot of vessels, some are for honor and some are for less honor அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படியே நீங்க மெசேஜ் வெர்ஷன் வந்தீங்கன்னா, in a household there are lot of vessels, one is in bathroom, one is in kitchen அப்படின்னு, which means கிச்சன்ல இருக்கிறது கிச்சன்ல இருக்கணும், பாத்ரூம்ல இருக்கிறது பாத்ரூம்ல இருக்கணும். பாத்ரூம்ல ஜக் இல்லைன்னா எவ்வளவு பெரிய சிக்கல். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து இந்த மெசேஜ் வெர்ஷன் புரிய வைக்கும் நம்மளுக்கு. சரி, நீங்க ஒரு 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 வசனத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு வசனம் உங்களுக்கு புரியல, நான் வந்து எல்லா பைபிள் ஃபுல்லா இப்படி படிக்கணும்னு சொல்லல, ஒரு வசனம் உங்களுக்கு புரியல, இது வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல ஏதோ சொல்லியிருக்காங்க, ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, இந்த 4 டிரான்ஸ்லேஷன் வழியா அதை போட்டு பாருங்க. யூ வில் கெட் an ஓவரால் ஐடியா. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். Matthew 10:33 தமிழ்ல, மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். ரொம்ப டீசெண்டா இருக்கா, ரொம்ப நார்மலா இருக்கு. மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். இது அப்படியே அடுத்த வருஷன்ல பார்ப்போம். NASB என்ன சொல்லுதுன்னா, but whoever denies me before men, I will also deny him before my Father who's in heaven. Pretty decent. Okay. அதுக்கு அடுத்து ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா, but the one who denies and rejects me before men, that one I will also deny and reject before my Father who's in heaven. கொஞ்சம் ஹெவியா இருக்கா அந்த வேர்ஸோட டோன் வந்து, அப்படியே கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சா? இப்போ பாருங்க, இப்போதான் சூப்பர் ட்விஸ்ட். மெசேஜ் வெர்ஷன், stand up for me against the world opinion and I'll stand up for you before my Father in heaven. If you turn tail and run, do you think I'll cover up for you? டோன் புரியுதா? தமிழ்ல படிக்கும்போது அந்த டோன் அவ்வளவா தெரியல. NASBல படிக்கும்போது கூட கொஞ்சம் லைட்டா இருந்தது, ஆம்பிளிஃபைட்ல கொஞ்சம் காரமா இருந்துச்சு, மெசேஜ் வெர்ஷன்ல ஹெவி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 10:33 அந்த 10th சாப்டர்ல வந்து பாரசீலாம் பயங்கரமா கோவம் வந்து ஜீசஸை திட்டி இருப்பாங்க. ஏன் வந்து நீங்க தமிழ்ல இதை படிச்சுட்டு போனீங்க, ஏன் இவ்வளவு சாந்தமா சொல்றாரு, மனுஷருக்கு முன்பாக என்னை மறுதலிக்கிறவனே விடும் அவனை நானும் என் பிதாவுக்கு முன்பாக மறுதலிப்பேன் அப்படின்னு ஏன் இவர் இவ்வளவு சாஃப்டா சொல்லியிருக்காரு, அவங்க லூசு பயமே திட்டிட்டு போயிருக்காங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஆனா மெசேஜ் வெர்ஷன்ல படிக்கும்போதுதான் அந்த டோட்டல் டோன் புரியுது, அந்த ஹோல் கண்டென்ட்டோட டோனே புரியுது. இவர் இவ்வளவு கோவமா சொல்லி திட்டிருக்காரு அவனை. அந்த டைம்ல இருந்த ரியாக்ஷனுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு இந்த மெசேஜ் வெர்ஷன் உங்களோட டோனை காமிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் எப்படின்னா, நீ என் பேச்சு காவுட்டு, நம்ம ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, நீ என் பேச்சு காவுட்டுனா நானும் உன் பேச்சு காவுட்டுருவேன் சரியா அப்படின்றது. NSAB என்ன சொல்லுதுன்னா, நீ என் பேச்சு காவுட்டல நானும் விட்டுறேன் இரு அப்படின்றது. ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் எப்படின்னா, ஏய் இருடா என் பேச்சு காவுட்டல இரு, உனக்கு இருக்கு, நீ போ, நானும் உன் பேச்சு கா. இது ஆம்பிளிஃபைட் வெர்ஷன். மெசேஜ் வெர்ஷன் வந்து, டேய் காவுட்டல அப்படியே போயிடு, பென்சில் ரப்பர் எல்லாம் வந்து நிக்காத. இது மெசேஜ் வெர்ஷன். இப்படிதான் வந்து அந்த ஆம்பிளிட்யூட் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து மெசேஜ் வெர்ஷன் உங்களுக்கு ஃபுல் டோன் காமிச்சிடும். இப்படிதான் ஒரு வேர்ஸ் படிக்கணும். ஒரு வேர்ஸ் உங்களுக்கு புரியல அல்லது ஒரு வேர்ஸ் அந்த அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல இருக்குன்னு நீங்க உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, இந்த வெர்ஷன்ல போட்டு பாருங்க, வில் கெட் an answer. ஓகே ஃபைன். ஸோ மெடிடேஷன், இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இதுதான் மெடிடேட் பண்றது. இது மெடிடேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து கடவுள் பேசுவார், ஆவியானவர்கிட்ட பேசுவார். நீங்க அதெல்லாம் வாங்கிட்டு நோட் எழுதிட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை விட வேஸ்ட் எதுவுமே கிடையாது, அதை விட டைம் வேஸ்ட் எதுவுமே கிடையாது. மெடிடேஷன் ஷுட் டிரா மீ டுவர்ட்ஸ் அப்ளிகேஷன். நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் நீங்க திங்க் பண்ணணும். ரிக் வாரன் ஒன்று சொல்லியிருக்காரு, இன்டர்பிரிட்டேஷன் வித்தவுட் அப்ளிகேஷன் இஸ் அபார்ஷன். அதாவது நீ நல்லா இன்டர்பிரேட் பண்ணிட்ட, இந்த மாதிரி எல்லா வருஷன்லயும் படிச்சு டோன்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதனாலதான் அது ஆச்சு அப்படின்னு வெறும் இன்டெலெக்சுவலா நீ இன்டர்பிரேட் பண்ணி வச்சுட்ட அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு அபார்ஷன். அப்படியே வேஸ்டா போயிடும். அதுல அப்ளிகேஷன் இருக்கணும். நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம், இந்த உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப், உங்களோட டெய்லி லைஃப்ல அது எங்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணணும். அதான் ரிக் வாரன் சொல்றாரு. பாலோட டமாஸ்கஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியும் ஓகேவா? பாலோட டமாஸ்கஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து AD 35ல நடந்துச்சு. அப்ராக்சிமேட்லி AD 35-36ல நடந்துச்சு. பால் வந்து பிலிப்பாய்க்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதுதான் வந்து பிலிப்பீன்ஸ். நம்ம ஒரு எபிசோட் பார்ப்போம் இல்லையா, பிலிப்பீன்ஸ். அதான் வந்து அந்த பிலிப்பாய்க்கு எழுதுற லெட்டர்.
பிலிப்பாயில இருக்கவங்க அது அப்ராக்சிமேட்லி ஒரு 27 இயர்ஸ் கழிச்சு தான் பால் இது எழுதுறாரு. விச் மீன்ஸ் AD 35 இருந்து 27 இயர்ஸ் கழிச்சு பிலிப்பியன்ஸ்க்கு எழுதுறாரு. இவருக்கு வந்து அந்த டமாஸ்கஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஜீசஸ் பேசுனது AD 35. ஓகேவா? ஸோ திங்க் அபவுட் 27 இயர்ஸ் கேப். பிலிப்பாய் வந்து ஒரு ரோமன் காலனி. ஸோ அங்க இருக்கவனுக்குலாம் 2 கொம்பு ஜாஸ்தி. நாங்க பெரிய ஆளு தெரியுமா, நீ என்ன, நீ யாரு, நீ பாட்டி இவன் தானே, ஜென்டைல் தானே, நீ வா, நாங்களாம் ரோமன் பெரிய ஆளு அப்படின்றது ஒரு தாட் ப்ராசஸ் அவனுக்கு இருந்துச்சு. பால் வந்து அவனுக்கு லெட்டர் எழுதுறாரு. லெட்டர் எழுதும்போது சூப்பரா ஒரு வேர்ஸ் எழுதுறாரு. Philippians 3:10 and this so that I may know him experientially, becoming more thoroughly acquainted with him, understanding the remarkable wonders of his person more completely, and in the same way experience the power of his resurrection, which overflows and is active in believers, and that I may share the fellowship of his suffering by being continually confirmed inwardly into his likeness, even to the death, dying as he did. இது வந்து உங்களுக்கு ஒரு இப்படி தனியா இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியாது, ஒரு மாதிரி இருக்கும். இது நீங்க ஃபுல்லா படிக்கணும்னா என்ன பண்ணணும்னா பிலிப்பியன்ஸ் சாப்டர் 3 verse 4ல இருந்து படிச்சு பாருங்க. பால் வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னா, பிலிப்பியன்ஸ் சாப்டர் 3 4th verse இருந்து பால் என்ன சொல்லிட்டே வருவாருன்னா, அவர் எதுலலாம் பெஸ்டா இருந்தாரு. ஐ எம் a ரோமன் சிட்டிசன், ஐ எம் a pharisee, ஐ எம் a ஹீப்ரூ, அவருடைய எல்லா கிரெடிட்ஸும் சொல்லிட்டு வருவாரு. நான் இப்படிலாம் பண்ணேன் சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்லுவாருன்னா, நான் இது எல்லாத்தையுமே வந்து குப்பையா நினைக்கிறேன். எதை பேஸ் பண்ணி குப்பையா நினைக்கிறாராம்? so that I may know him and the power of his resurrection. See, Jesus வந்து நேருக்கு நேரா பார்த்து பேசினவர். இவர் என்ன சொல்றாருன்னா, so that I may know him, நான் இன்னமும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும், நான் இன்னமும் அவரை பத்தி படிக்கணும், நான் இன்னமும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு thirst வந்து இவருக்கு இருந்தது. அதுதான். It is not getting stagnant, it is always about dynamic. பால் வந்து இவ்வளோ பண்ணிட்டாரு, நிறைய படிச்சுட்டாரு. பால் அளவுக்கு வந்து இன்டெலெக்சுவல் பர்சன் யாருமே கிடையாது. 3.5 வருஷமா ஜீசஸ் அவரோட டிசைபிள்ஸ்க்குலாம் வந்து நான் தான் கிறிஸ்துன்னு அடிச்சிட்டு இருக்காரு, கத்திட்டு இருக்காரு. அவன்லாம் வந்து ஆண்டவரே எப்போ சோறு போடுவீர், எப்போ ராஜ்யத்தை கொடுப்பீர், இப்படிதான் இருந்தாங்க கூட இருந்தவங்க எல்லாம். ஆனா பாலோட கான்வர்சேஷன் பாத்தீங்கன்னா less than 2 minutes, 2 கொஸ்டின் 2 ஆன்சர் முடிஞ்சு போச்சு. பால் அப்படியே கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகி அவர் எழுதின எபிசோட்ஸ் எல்லாம் வந்து பாதி நியூ டெஸ்டிமெண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கு. ஏன் இது? பிகாஸ் பால் ஹேட் அ thirst to know God. அதனாலதான் பால் ஈவன் ஆஃப்டர் சீயிங் ஜீசஸ் அவர் வந்து, அப்பா நான் ஜீசஸை பார்த்துட்டேன், இதை விட எனக்கு வேற என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக்னண்டா உட்காராம அவர் என்ன சொல்றாருன்னா, so that I may know him and the power of his resurrection. நான் இன்னும் அவரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முன்னாடி போறது இன்வர்ட், முன்னாடி போறது ரிமார்க்கபிள் வண்டர்ஸ் அண்ட் ஹிஸ் பர்சன் ஆஃப் கம்ப்ளீட்னஸ். இது எல்லாமே சேர்த்து பால் பார்த்ததுனாலதான் பாலை வந்து கடவுள் பயங்கரமா யூஸ் பண்ணாரு. நீங்க இந்த மாடல் வேணா அப்ளை பண்ணி பாருங்க. நீங்க நான் இந்த பிலிப்பியன்ஸ் 3:10 கொடுத்துருக்கு இல்லையா, இந்த வேர்ஸ், இது வந்து மெசேஜ் வெர்ஷன்ல இருந்து எடுத்தேன். நீங்களும் பிலிப்பியன்ஸ் 3:4-10 மெசேஜ் வெர்ஷன்ல படிச்சு பாருங்க. கூகுள் பண்ணி த மெசேஜ் வெர்ஷன் பிலிப்பியன்ஸ் 3:4-10 படிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். அது ஒரு 2 தடவை படிச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த அர்த்தமே புரியும், அது என்ன சொல்ல வராரு அப்படின்னு. பைபிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். நம்ம வந்து டோன்ட் have an habit of mechanically reading it daily வந்து படிக்க சொல்லியிருக்காங்க, படிக்கணும், வேற வழி இல்ல, கிறிஸ்டியன் பேர் வச்சுட்டாங்க என்ன பண்றது அப்படின்லாம் இல்ல. you have an habit of reading it from your heart. அது உங்க சிஸ்டமோட கலந்துடணும், அந்த அளவுக்கு படிச்சு பாருங்க. ஸோ நீங்க வந்து மேபி நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த NASB NTR இதை வந்து நீங்க போட்டு பார்க்கலாம், உண்மையாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஃபைன். ஸோ let God guide us through it. Okay. Recording stop பண்ணிக்கலாம் சிபியா.